அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முஸ்தபா, கிருஷ்ணகிரி தான். அதாவது தௌல் ஜமாத்துக்கும் சின்ன ஜமாத்துக்கும் ஏன் ஒரே போராட்டம் நடக்குது? உங்களை பேச அவங்கள பேச ஒரே சண்டையாக நடக்குது ஏன்? அதான் என்னுடைய கேள்வி. சௌர் முஸ்தபாவுக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஒரே சண்டை போட்டே கிடைக்கிய ஆளுக்கு பேசாம ஒத்துமையா ஒன்னா இருக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு அடிப்படை தான் பிரச்சனை. வேற எந்த தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சிக்கலும் தௌஹீத் ஜமாத்தினருக்கும் சுன்னத் ஜமாத்தினருக்கும் கிடையாது. இப்ப நான் எங்க இருந்தோ வந்திருக்கிறேன். இங்குள்ள ஆளுங்குடி சுன்னத் ஜமாத்தை பத்தி நான் பேசத்தான் செய்யறேன். இன்னைக்கு ஜும்மால பேசுறத பத்தி நான் பேசத்தான் செஞ்சேன். அவர் யாருன்னு அவர் முகம் தெரியாது, பேசுறவருடைய பேரு தெரியாது, அவருக்கு எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது, எந்த வகையிலும் கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. பிறகு ஏன் அவரை பத்தி பேசுறோம்னா, மார்க்கம் கொள்கை என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே உண்டான ஒரு கோடு. அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்க, நாம இந்த பக்கம் நிக்கிறோம். அவங்க எங்க நிக்கிறாங்க? மார்க்கம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக எதையெல்லாம் செய்தார்களோ எல்லாம் மார்க்கம் என்கிறார்கள். நாம மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் அவன் தூதரும் என்னை எதை சொன்னாரோ அது மட்டுமே மார்க்கம் என்கிறோம். இந்த ஒண்ணுதான். இந்த ஒரு பஞ்சாயத்துல நாம அங்கிட்டு போனாலும் பிரச்சனை தீர்ந்தது, அவங்க இங்கிட்டு போனாலும் பிரச்சனை தீர்ந்தது. நாம அங்கிட்டு போக முடியுமா? போனா அல்லாஹ் தூக்கி போட்டு மிதிப்பான். அல்லாஹ்வுடைய வசனத்துல தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டா, நான் சொன்னது மார்க்கம், என்னுடைய தூதர் சொன்னது மார்க்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபத்திலு ஆமாலக்கும், வேறு யாருக்கும் கட்டுப்பட்டு உங்கள் அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள். உன் அமலுக்கு நன்மை கிடைக்கணுமா? அல்லாஹ் சொன்னதை கேட்டு செய், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னதை கேட்டு செய். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் அவர்கள் விஷயத்தில் ஒரு தீர்ப்பளித்ததற்கு பிறகு அதில் சொந்தமாக முடிவு செய்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரசூல் இப்படி இருன்னு உனக்கு சொல்லியாச்சு, தீர்ப்பு சொல்லியாச்சு. அல்லாஹ் ரசூல் தீர்ப்பளிச்ச பிறகு நீ என்ன மாத்துற? நான் எனக்கு பிடிக்கல, எங்க அத்தாவுக்கு பிடிக்கல, எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க தலைவருக்கு பிடிக்கல, எங்க அஜரத்துக்கு பிடிக்கல, அந்த ரைட்ஸ் உனக்கு யாருப்பா கொடுத்தது? எந்த மூமினான ஆணுக்கும் கிடையாது, எந்த மூமினான பெண்ணுக்கும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை தவிர வேறு யாரையும் பொறுப்பாளர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள், பின்பற்றாதீர்கள் அப்படின்னு எல்லாம் எச்சரிக்கிறான். அப்ப மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதையும் மட்டும்தான் கேட்க வேண்டும், வேறு யார் சொன்னதையும் கேட்க கூடாது அப்படின்னு நாம் அழுத்தம் திருத்தமா சொல்றோம். அவங்களுக்கு அதை ஏத்துக்க மனசு வரல. ஏன்? அதனால பல இழப்புகள். அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை கேட்டா வரும்படி நிறைய வருது. முன்னோர்கள் மௌலூதுன்னு ஒண்ணு படிச்சு வச்சுட்டு போனாங்க, அவர் மௌலூது ஓதுனாருன்னா வருமானம். ஹத்தம்னு ஒன்றை செஞ்சு வச்சுட்டு போனாங்க, ஹத்தம் ஓதுனா வருமானம். ஃபாத்தியான்னு ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு போனாங்க, ஃபாத்தியா ஓதுனா வருமானம். கல்யாண வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, வந்தா வருமானம். மௌத்து வீட்டுக்கு வரணும்னாங்க, வந்தா வருமானம். இது எல்லாம் யாரு சொன்னது? அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய வேதத்துல பாருங்க இருக்குதா, ஹதீஸ்ல பாருங்க இருக்குதா? எல்லாமே மத்தவங்க உருவாக்குனது, இஸ்லாத்துல உள்ளது இல்லை, அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கல. அப்ப அவங்களுடைய வருமானத்திற்காக, சுயலாபத்திற்காக, சொந்த தேவைகளுக்காக அல்லது முன்னோர்கள் மீது வைத்திருக்கிற பற்றிற்காக அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திலே போய் வீழ்ந்து விடக் கூடாது என்ற அக்கறை தான் அவர்களை நம்மை அவர்களோடு சண்டையிட வைத்திருக்கிறது. நாம சண்டையிட்டு கொண்டிருக்கிறதுக்கு வேற எந்த காழ்ப்புணர்ச்சியில நீங்க காரணம் சொல்ல முடியாது. நம்ம ஜமாத்து, அவங்க நமக்கு போட்டி ஜமாத்து, ஒரு போட்டியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் ஏகத்துவாதிகள். ஆரம்பத்தில் அங்க இருந்தவர்கள் தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க யாரையும் போட்டியாளர்களா நினைக்கல, அவர்கள் மீது இருக்கிற அக்கறையால் அவர்களோடு சண்டை எடுக்கிறோம், அவர்கள் மீது இருக்கிற நல்லெண்ணத்தால் சண்டை எடுக்கிறோம். அவங்கள பத்தி எந்த அக்கறையும் எங்களுக்கு இல்லாட்டி நான் உண்டு என் வேலை ஒண்ணு போய்கிட்டே இருப்பேன். எந்த அக்கறையும் இல்லாட்டி போய் சாவி எனக்கு என்ன போக தெரியாதா? இப்ப இந்த களத்துல நிக்கிறதுனால் இந்த ஊர்ல உள்ளவங்களே எடுத்துக்குவோமே, அவங்களும் ஒரு சாரார் எதிர்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள்லாம் செய்தார்கள், காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் வைத்துக் கொண்டெல்லாம் மிரட்டினார்கள், அப்படியெல்லாம் பல சிக்கல் நடந்துச்சு இல்ல. இதையெல்லாம் எதிர்கொள்வதனால் அவர்களுக்கு கிடைக்கிற உலகியல் ரீதியான ஆதாயம் என்ன? இதனால அவங்களுக்கு வருமானம் வருமா? கை காசை போட்டு வேலை பார்க்கறாங்க.
இதெல்லாம் அவருக்கு மரியாதை கூடுதா? ஊருக்குள்ள எல்லாரும் திட்டி திட்டி பொட்டியில அள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க, மரியாதையா கூடுது? ஒண்ணும் இல்ல. அப்ப வருமானம் இல்ல, உலகில் ரீதியான மரியாதை இல்ல, எல்லாத்தையும் இழக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல பஞ்சாயத்து வேற, ஒரே ஜமாத்து ஊரு தாவா பண்ற அப்படி இப்படின்னு ஒரே போய்கிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க, வீட்டுக்காரி சண்டை வேற, வியாபாரத்தை பார்க்க முடியல, வியாபாரத்துல நஷ்டம் வேற. இவ்வளவு நஷ்டங்களை சுமந்து கொண்டு அவர்களோடு சண்டையிடுவதன் பின்னணி என்ன? அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்க அக்கறையை தவிர வேற ஒன்றும் இல்லை. தீமை நடக்க கண்டால் தீமையை தடுத்து நிறுத்து, அதுதான் ஒரு நல்ல சகோதரனுடைய பண்புன்னு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த கடமை நாம செய்ய வேண்டாமா? எங்க அண்ணன் ஒரு தப்பான வேலையை செஞ்சு அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்படும்னா நான் போய் தடுத்து நிறுத்துறது என் கடமை தானே. நான் அதை கண்டுக்காம இருந்தா நான் ஒரு தம்பியா, நான் ஒரு சகோதரனா இல்ல தானே? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உன் அண்ணன் இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, உன் தம்பி இப்படி சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கான், சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கான், பொம்பளை பொறிக்கா இருக்கான், நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்பீங்களா இல்லையா? இந்த உலகியல் ரீதியான விஷயங்களுக்கு கேட்கிற கேள்வி மார்க்க விஷயங்களுக்கு பொருந்துமா? பொருந்தாங்க. அவர் தப்பா தொழுது நரகம் போறாரு, ஃபாத்தியா ஓதி தீமையை சம்பாதிக்கிறாரு, இந்த மௌலூது ஓதி முஷ்ரிக்கா மாறுறாரு, அதை நீ தடுத்தியான்னு அல்லாஹ் இடத்துல தர்மீக அடிப்படையில் கேள்வி கேட்பான மாட்டானா? அந்த அவர்கள் மீது கொண்டிருக்கிற அக்கறையும் மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடும் தான் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற பஞ்சாயத்தாக இருக்கிறது. வேற ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்போன்னு அவங்களும் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்துல பிரச்சனை தீர்ந்துச்சு. ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, எல்லாம் அண்ணன் தம்பியா மாறி போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வதுக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மீது அல்லாஹ் செஞ்சிருக்கிற அருளை நினைச்சு பாருங்க. இது குந்தும் மகதான் அல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்களுக்கு இடையில அல்லாஹ் நேசத்தை உண்டாக்கினான். குந்தும் அலா ஷபா ஹுப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்து கொண்டீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அவனே உங்களை காப்பாற்றினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகவே மாறி போய்விட்டீர்கள். மாறுவோம். எப்ப மாறுவோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்போம்னு முடிவெடுத்தா இன்னைக்கே ஆளா போய் கை கொடுத்து சலாம் சொல்லி ஆற தழுவி அவர்களை என் சொந்த சகோதரனாக நேசிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது இல்லாததுனால்தான் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு.